ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ரோமியோ. ரோமியோ வந்து விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பில் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கு. அதாவது விஜய் ஆண்டனி சாரோட ஒரு படத்தோட லிஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்த எல்லா படத்தோட லிஸ்ட்லையும் இந்த படம் வந்துட்டு அவரோட நடிப்புலையும் சரி, அவரோட எல்லா ஸ்கிரிப்ட்லையும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான நடிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரொமான்டிக் ட்ராமானே சொல்லலாம். ரொமான்டிக் ட்ராமாவான ஒரு படமாக இந்த படம் வந்து வந்திருக்கு. ரோமியோ படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை அதாவது வந்து ஒரு மலேசியாவில் வேலை பார்க்குற ஒரு பெரிய ஒரு ஆள், அதாவது அவர் தான் விஜய் ஆண்டனி சார். அவர் வந்துட்டு கிராமத்துக்கு வந்துடுறாரு. அதாவது வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சிட்டேன், ஆனால் வந்துட்டு இந்த லவ்ங்கிற மட்டும் என்கிட்ட இன்னும் இல்லை. அதனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வெயிட் பண்ணிக்கிருக்காரு. இவருக்கு தாய் மாமாவா விடிவி கணேஷ் அவர் வந்திருப்பார். உண்மையிலே அவர் வந்தாலே ஒரு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு நகைச்சுவை வந்துடும். அதை வந்து கரெக்டாக வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் அந்த காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. இவர் இங்கே வராரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறாங்க. இவருக்கு யாரையுமே பிடிக்கல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் தான் வந்துட்டு மிர்னாலினி ரவி அவங்க வந்துட்டு உண்மையிலேயே சொல்லுவேன், அவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட யதார்த்தமான நடிப்பு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஒரு சில டயத்தில் அவங்களோட நடிப்பு வந்து நமக்கு வந்துட்டு கோவத்தையும் கொண்டு வந்துச்சு. ஏன்னா என்னடா இது, இந்த பொண்ணு இவ்வளோ ஒரு நல்ல கணவரை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பு தான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தாத்தா வந்து இறந்துடுறாரு. அதுக்காண்டி தென்காசி ஊருக்கு வராங்க. அங்கே அந்த சாவு வீட்டில் தான், அதாவது வந்து பொணத்து முன்னாடி தான் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அதாவது தாத்தாவோட பாடி இருக்கும், அதுக்கு மாலை போடுறப்ப தான் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. விஜய் ஆண்டனிக்கு உடனே பிடிச்சி போயிடுது. பிடிச்சோடனே இவங்க வீட்டில் வந்து சொல்லி அவங்க பொண்ணுக்கு வீட்டில் போய் பேசுகிறாங்க. பொண்ணு வீட்லேயும் உடனே இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹீரோயின் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ஒரு ஆசை. அதாவது கல்யாணம்லாம் தேவையில்லை, நான் இப்போதைக்கு ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும், சென்னை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்மளோட போஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஹீரோயினோட ஆசை. இதை எப்படி இவங்க நிறைவேற்றுறாங்கன்னு, அதாவது வந்து வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, தலைவாசல் விஜய் தான் வந்து ஹீரோயினோட அப்பாவாக இருக்கிறாரு. இதெல்லாம் முடியாது, நீ சினிமாலெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இளவரசர் வந்து இங்கே விஜய் ஆண்டனியோட அப்பாவாக இருக்கார். ரெண்டு பேரும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு, அவங்க தேவைப்படுறதெல்லாம் இவர் செய்கிறாரு, இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதான் வந்து படத்தோட முழு கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே ஒரு காமெடி அண்ட் ரொமான்டிக் ட்ராமாவாக ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க படத்தை. அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப காமெடி, ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் 2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ரொம்ப சூப்பராகவே வச்சுருந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு படம் வந்து ஒர்த்தபிளான மூவி. படத்தோட இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன், அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி அண்டு ரொமான்டிக்கான ஒரு நல்ல ஒரு ட்ராமாவாக வந்து கொண்டு வரணும்னு படத்தை எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம பார்க்க போன படம் ரோமியோக்குள்ளேயே ஒரு ரோமியோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதான் வந்து ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஐயோ, அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கிரிஞ்சாக இருந்தாலும் அது பார்க்குறப்ப கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. அதான் வந்து செகண்ட் ஹாஃப் ஏன் இழுத்துக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விநாயக் வைத்தியநாதன் அந்த எல்லா இடத்துலையுமே கரெக்டாக எல்லாத்தையுமே முடிச்சிருந்தாரு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதாவது வந்து அதை விட விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பு உண்மையிலே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்லணும்னா, அதாவது வந்து செல்ஃப் டேமேஜ்லாம் சொல்லுவாங்கள்ல, இவன் ஹீரோ வச்சா யாரா படமாக பார்க்க வருவா, அதை வந்து இவரை சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு காமெடியை கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் விடிவி கணேஷ் சொல்லவே வேணாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காமெடியெலாம் வந்துட்டு நல்லா பார்க்குறப்ப நல்லா அந்த ஸ்க்ரீனுக்கு தேவையான ஒர்த்தபிளாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதனால் வந்துட்டு ரெண்டு பேரோட காமெடியும் அந்த ஒரு இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மியூசிக் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பரத் தனசேகர் அவர் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தார். அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள 2 சாங்காக இருக்கட்டும், லாஸ்ட்லேயும் ரொம்ப ஒரு கானா சாங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கானா சாங்களோட டான்ஸ், அதாவது விஜய் ஆண்டனி சாரோட டான்ஸ் எல்லாமே ரொம்ப பார்க்குறப்ப ஒரு படம் வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து ஃபீல் குட்டாக இருக்கணும்னு நினைப்போமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு அதாவது வந்து ஒரு காதல் கணவரும் மனைவியும் வந்துட்டு கண்டிப்பாக போய் பார்த்தா ஐயோ இது மாதிரி ஒரு கணவர் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் கொண்டு வர அளவுக்கு விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பாக இருக்கட்டும், மிர்னாலினி ரவியோட வந்து என்னாடி இவ்வளோ சொல்லி இவ்வளோ பண்ணுறாரு, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே நீ மாற மாட்டியா அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் படத்தில் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதில் உள்ளுக்குள்ளே இடையில விக்ரம்னு ஒரு கேரக்டர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால என்னெல்லாம் நடக்குது,
அதனால லவ்வில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஓ இப்படிலாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல லவ்வர்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் ஒரு நல்ல ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த வாரம் திரைக்கு வந்த ரோமியோ படம் கண்டிப்பாக சொல்லுவேன். நாங்கள் போய் பார்த்ததுல நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் வந்து ரோமியோ படம். விநாயக் வைத்தியநாதன் ரொம்ப நல்லாவே இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த வாரம் வந்திருக்க 2 படமுமே டைவர்ஸை வச்சு தான் போகும். அதாவது 2 பேருமே எங்கடா டைவர்ஸில் முடிப்பாங்களா எப்படி முடிப்பாங்கிற மாதிரியே போவோம். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து அதே பேஸில் போனாலும் லாஸ்ட்டில் வச்சுருக்க அந்த கோர்ட் சீனாக இருக்கட்டும், அந்த மிர்னாலி ரவி வந்து விஜய் ஆண்டனிட்ட வந்து அந்த அவங்களோட லவ்வை வந்து சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக இருந்த படம். கண்டிப்பாக விநாயக் வைத்தியநாதனுக்கு இது வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லி ஆகணும். இந்த வாரம் வந்ததில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான படம் இது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒர்த்தபலான படம் தான் வந்து ரோமியோ. ஸோ எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி.